ஹலோ, குட் ஈவினிங் வியூவர்ஸ். வணக்கம். நான் உங்கள் முகமது இஸ்மாயில் பேசுகிறேன். தற்சமயம் நாங்கள் பாலக்காடு கோட்டை திப் என்கின்ற பாலக்காட்டில் உள்ளது. இது திப்பு சுல்தானுடைய தகப்பனார் ஹைதர் அலியால் கட்டப்பட்டது. இந்த கோட்டை மிகப்பெரிய விசாலமான கோட்டை. நடுவில் கோட்டையும் பெரிய கருங்கல்லால் மதிச்சுவர்களும் அமைந்துள்ளன. இதனுடைய மதிச்சுவருக்கு கீழ் 4 புறமும் அகழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நீர்நிலை உள்ளது. அந்த நீர்நிலை அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோட்டை 1766 ஆண்டு திப்பு சுல்தானுடைய தகப்பனார் ஹைதர் அலியால் கட்டப்பட்டது. இந்தியாவில் உள்ள கோட்டைகளில் மிகவும் பிரசித்தமான கோட்டை. கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் சென்றவர்களுக்கு இதனுடைய அருமை தெரியும். இந்த கோட்டை நன்றாக பராமரிக்கப்பட்டு நல்ல நிலையில் விளங்குகிறது. மிக பழைய பாலக்காட்டு கோட்டை மிக பழைய காலத்திலே இருந்த கருதப்பட்டாலும் இதன் பழைய வரலாறு பற்றி எதுவும் தெரிய வரவில்லை. பாலக்காடு அச்சன் எனும் இப்பகுதியின் உள்ளூர் ஆட்சியாளர் தொடக்கத்தில் கோழிக்கோட்டு அரசின் சிற்றரசாக இருந்தார். எனினும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துக்கு முன்னரே இவர் சுதந்திரமாக இயங்கத் தொடங்கினார். 1757 இப்பகுதி மீது கோழிக்கோட்டு அரசு ஆக்கிரமிப்பு இருந்த நிலையில் இவர் உதவி கேட்டு ஹைதர் அலிக்கு தூது அனுப்பினார். பாலக்காட்டை தன்வசம் எடுத்துக்கொள்வதற்காக இச்சந்தர்ப்பத்தை ஹைதர் அலி பயன்படுத்தி கொண்டார். அப்போதிலிருந்து 1970 வரை இப்பகுதி மைசூர் சுல்தான்களிடம் மற்றும் பிரிட்டிஷ்காரர்களிடம் இருந்து வந்தது. 1968 முதன்முறையாக பிரிட்டிஷ்காரர்கள் இதனை ஹைதர் அலியிடமிருந்து கைப்பற்றினர். எனினும் சில மாதங்களில் ஹைதர் அலி அதனை மீண்டும் கைப்பற்றி கொண்டார். ஆனால் ஆயிரத்தி 1930 கோட்டை தாலுகா அலுவலகமாக மாற்றப்பட்டது. இக்கோட்டை ஹைதர் அலியின் மகனான திப்பு சுல்தானின் பெயரை தழுவி திப்பு கோட்டை என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இங்கு மக்கள் அதிகமாக எல்லா மாநிலங்களிலிருந்து வருகை தருகிறார்கள். இது தமிழ்நாட்டு பகுதியில் கிட்ட 45 கோயம்புத்தூரிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோட்டை. இக்கோட்டைக்கு செல்வதென்றால் விமானம் மூலியமும் செல்லலாம், ரயில் மூலியமும் செல்லலாம், தரை மார்க்கமும் செல்லலாம். உங்களுக்கு தரை மார்க்கமாக செல்வதென்றால் நேஷனல் ஹைவே 4 வழிச்சாலை அமைந்துள்ளது. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் வழியாக பாலக்காடு சென்று பாலக்காடு மையத்தில் அமைந்துள்ளது இக்கோட்டை. பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது, அழகாகவும் அமைந்துள்ளது. விமானமாக செல்வதென்றால் கோயம்புத்தூரிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மற்ற விமான நிலையம் என்றால் உங்களுக்கு கொச்சின் விமான நிலையம் 110 கிலோமீட்டரிலிருந்து அமைந்துள்ளது.
மேலும் ரயில் மூலியம் செல்லலாம். பாலக்காடு ஜங்ஷன் உள்ளது. பாலக்காடு ஜங்ஷனில் இறங்கி நீங்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மிகவும் 4 புறங்களிலும் கருங்கல்லால் சுவர் எழுப்பப்பட்டு மிகவும் அழகாக அமைந்துள்ளது கோட்டை. இது கோட்டையின் மேல் உள்ள வீரர்களுக்கான அறை. 2 பக்கமும் அமைந்துள்ளது. கோட்டையின் நடுவில் தோட்டங்கள் அமைந்துள்ளன. அழகாக மாமரங்களும் மற்ற மரங்களும் அமைந்துள்ளன. இந்த கோட்டையின் கொஞ்சம் மேற்புறம் சென்றால் அங்கிருந்து 4 புறங்களிலும் இயற்கை சூழ்நிலையை தகுந்த மாதிரி மிகவும் அழகாக தோட்டங்களும் அமைந்துள்ளன. மற்றொரு புறம் உங்களுக்கு பாலக்காடு நகரம் மிகவும் அழகாக தெரிகின்றது. விடுமுறை நாட்களில் இங்கு அதிகமாக பயணிகள் வருகை தருகிறார்கள். குடும்பமாக இங்கு வருகிறார்கள், பார்த்துவிட்டு செல்கிறார்கள். இந்த கம்பி அமைப்பில் உள்ளது. அங்கிருந்து வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை வைத்து குறிப்பார்த்து எதிரி படைகள் வந்தால் சுடக்கூடிய இதற்கு தகுந்த மாதிரி அமைந்துள்ளது. மிகவும் செங்கற்களாலும் சுண்ணாம்புகளாலும் அந்த காலத்தில் மதிச்சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெளிமதிர்ச்சுவர்கள் கருங்கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே சுற்றி பார்க்க எதுவும் வாகன வசதிகள் இல்லை. இன்னும் நடந்து தான் செல்ல வேண்டும். அங்கே பார்க்கலே ஒரு அறைப்பு தெரிகின்றது. அது கேரள சங்கத்தால் சிறைச்சாலையாகவும் பயன்பட்டதாக அங்கு உள்ள சிலர் கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இருந்தும் அங்கு சிறைச்சாலை இருந்ததாக சொல்லப்படுகிறது. மிகவும் அழகாகவும் பூக்களால் நிரம்பி தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு சிறிய மியூசியம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவும் இந்த காட்சியும் நீங்கள் இங்கிருந்து நகர்ப்புறத்தை பார்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இங்கு வரும் மக்கள் இங்கு புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள்.
இந்த கம்பி பாலம் இப்பொழுது உங்களுக்கு முன்னமே தெரிவித்தேன். இது ஆயுதங்கள் வைத்து எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த 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 கோட்டையின் விளிம்பில் அமைக்கப்பட்டுள்ளதால் இங்கிருந்து அதேபோல் 1, 2 அல்ல, 4, 5 அதேபோல் அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இக்கோட்டை இன்றும் ஆர்ச்சியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற அவர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் கூட்டமாக வந்து கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த கோட்டையில் செல்வதற்காக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு 25 ரூபாய். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டில் ஒருவருக்கு 20 ரூபாய் என்ற கட்டணம் செலுத்தப்படுகிறது. கோட்டை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கோட்டையின் வெளிப்புறத்தில் குழந்தைகளுக்காக சிறுவர் பூங்காவும் அமைத்துள்ளார்கள். அதில் சிறுவர் பூங்காவில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நாங்கள் அதில் செல்லவில்லை, அதனால் எனக்கு சரியான கட்டணம் அதிகபட்சம் இல்லை, குறைந்தபட்சமான கட்டணம் என்று நினைக்கின்றேன். கல்லூரி மாணவர்களும் இளம் ஜோடிகளும் இங்கு வந்து நேரத்தை செலவிடுகிறார்கள். மேலும் இங்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ் இங்கு நடத்தப்படுகிறது. இங்கும் ஒரு சிலர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டு தந்திருக்கின்றார்கள். நாங்கள் சென்றபோது அங்கு ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நடந்து கொண்டு தான் இருந்தது. நீங்களும் இந்த காணொளியை பார்க்கலாம். மரத்தின் இடர்பாடுகளில் உங்களுக்கு இந்த குழந்தைகள் குதூகலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கேரள மக்களை விட அதிகம் நான் அங்கு தமிழ் மக்களை தான் பார்த்தேன். ஏனென்றால் இந்த கோட்டை தமிழ்நாட்டு வாழையிலிருந்து வெகு கூடிய சீக்கிரம் சேரக்கூடிய இடத்தில் அமைந்துள்ளதால் மக்கள் அதிகமாக வருகிறார்கள். நீங்கள் இது ப்ரீ வெட்டிங் ஷூட் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அவருடைய படம் எடுக்கவில்லை. இது குளிர்காலத்தில் பயன்படக்கூடிய, அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புகைப்போக்கி என்று நினைக்கின்றேன். இந்த பழமையான வீடு நான் முன்னால் சொன்னது போல் இது ஜெயிலாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்கின்றார்கள். இதன் நடுவில் விறகு போட்டு எரிய விட்டு இதை பயன்பட்டு கொண்டிருக்கலாம் என்று நினைக்கின்றேன்.
சில காலம் இக்கட்டிடம் மாவட்ட அலுவலகமாக இருந்ததாக சொல்கின்றார்கள். மிகவும் பழமையான கட்டிடம். கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் வந்து அமர்ந்து அவள் நேரத்தை கழிக்கின்றார்கள். இங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் சிறிய மியூசியம் அமைந்துள்ளது. அந்த மியூசியத்தில் பார்க்கக்கூடிய வகையில் சில அந்த காலத்திய ஈடுபாடுகள், அந்த காலத்திய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. படங்களாகவும் வைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்காக சில காட்சிகளை அங்கும் நான் வீடியோவை எடுத்துள்ளேன். நீங்கள் கண்டு களியுங்கள். பாலக்காடு கோட்டையினுடைய ஹிஸ்ட்ரி. கேரளாவில் உள்ள கோட்டைகளும் சில கோயில்கள் அதனுடைய புகைப்படங்களுக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகளுடைய புகைப்படம் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. இது சிறிய அளவிலான மியூசியம் தான், அவ்வளோ பெரியதல்ல. இருந்தாலும் கண்டிப்பாக கோட்டைக்குள் செல்பவர்கள் கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டும். இங்கு உலக பிரசித்தி பெற்ற மானுமெண்ட்ஸ்கள் இருக்கின்றன. இதனுடைய ஃபோட்டோக்கள் அங்கே வைக்கப்பட்டுள்ளன. இது தமிழ்நாடு
உலகள மாணவர் சொல். நான் நம்புகிறேன் நீங்கள் இதை ரசிப்பீர்கள் என்று. உங்கள் கண் முன்னே அழகாகவும் இந்த கோட்டையை உங்களுக்கு படம் பிடித்து காட்டியுள்ளேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் நாளை உங்களுக்கு ஒரு நல்ல காணொளியை கொண்டு வர விரும்புகின்றேன். அதை கண்டுகளியுங்கள். நாங்கள் அந்த மியூசியத்தில் வெளியேறி கோட்டையின் வெளிப்புறம் வந்துவிட்டோம். வெளிப்புறத்தில் இந்த அகழிகளில் நீர்நிலைகளில் மீன்களும் ஆமைகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன. முகவாயில், கோட்டையின் முகவாயில் இங்கு மக்கள் அமர்ந்து நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் அழகாக இருக்கின்றது இந்த கோட்டை. நுழைவாயில் மரத்தால் செய்யப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். பார்த்து கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.